இப்போ நம்ம வெள்ளி கொலுசு எடுத்துக்கலாம். இது ரொம்ப ஒரு மாதிரி கருப்பு கலரில் இருக்குது. இது எப்படி நம்ம பாலிஷ் பண்ணலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ வீட்டிலே நம்ம இதை செஞ்சிடலாங்க. இப்போ ஒரு பாத்திரம், இந்த அடிக்கனமான பாத்திரத்துக்கு மேலே நம்ம ஒரு பாத்திரத்தை வச்சுக்கலாம். அதுக்கு கரெக்டான பாத்திரத்தை நீங்கள் எடுத்துக்கோங்க. அது மேலே அழகாக நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற ஏதாவது க்ரீமு இல்லைன்னா கோல்கேட்டு இந்த மாதிரி டூத் பேஸ்ட் எடுத்துக்கோங்க. உங்களுக்கு எந்த டூத் பேஸ்ட் யூஸ் பண்ணுறீங்களோ அதை நாங்கள் எடுத்துக்கலாம். தேவையான அளவுக்கு எடுத்துக்கோங்க. நம்ம மேலே வச்சுருக்கிற அந்த சில்வர் பாத்திரத்தில் தாங்க நான் போடுறேன். எனக்கு இந்த அளவுக்கு தேவைப்படுது, அதனால் நான் எடுத்துக்கிறேன். கூடவே நம்ம கொஞ்சோண்டு மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேன். இப்போது நான் இது 2 தாங்க சேர்த்துருக்கேன். இப்போது உப்பு சேர்த்துக்கிறேங்க 1 ஸ்பூன் அளவுக்கு. இப்போது இந்த 3ஐயும் நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். தண்ணி கொஞ்சம் மேலே ஊற்றிக்கோங்க. அது மேலே ஊற்றிட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. 1 ஸ்பூன் எடுத்து மிக்ஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு எல்லாமே மிக்ஸ் ஆகி வந்துடும். பேஸ்ட்டு கொஞ்சம் நீங்கள் இன்னும் கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நான் இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றுறேன். அதோடைய அந்த கொலுசு உள்ளே நல்லா நனையிற அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றிக்கணும். ஊற்றிட்டு நல்லா நம்ம அதை நல்லா கிண்டி விட்டுக்கலாங்க. இப்போது நல்லா நமக்கு மிக்ஸ் ஆகிடுச்சு. அந்த தண்ணியில் நம்ம இதை போட்டுடலாம். அந்த கொலுசை கீழே அடியில் இருக்கிற தண்ணி நல்லா கொதித்து வரும். கொதித்து வரும்போது மேலே இருக்கிற தண்ணி நல்லா நமக்கு சூடாகி வரும். அப்போ அந்த கொலுசில் இருக்கிற அழுக்கு எல்லாமே நம்ம மஞ்சள் பேஸ்ட்டு, உப்பு இது 3ல் இருக்கிறது எல்லாமே எடுத்துருங்க. பாருங்கள் கொதிக்குது. அடியில் இருக்கிற தண்ணி கொதிக்கும்போது மேலே இருக்கிற தண்ணி கொதிக்கும். இப்போது ரொம்ப சூடாக இருக்கிறதால உங்களுக்கு எது இருக்கோ ஸ்பூனோ இல்லைன்னா நான் ஒரு கம்பி மாதிரி எடுத்திருக்கேன். அதை அதெல்லாம் பெரட்டி இப்படி போட்டுக்கோங்க. இது செய்யும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக செய்யுங்க. சிம்மில் வச்சுக்கோங்க. நம்ம வெளியே எடுத்துடலாம். ஒரு 5 நிமிஷம் போல் இந்த மாதிரி செஞ்சால் போதுங்க. கொஞ்சம் ஆறட்டும். இப்போது ஓரளவுக்கு நல்லா அந்த கருப்பு கலரில் இருந்த கொலுசு ஓரளவுக்கு கலர் நமக்கு மாறி இருக்கும். இந்த சமயத்தில் அப்படியே விட்டுறக்கூடாது. நம்மள்கிட்ட அந்த டூத் ப்ரஷ் எடுத்துக்கலாங்க. டூத் ப்ரஷ் எடுத்து அந்த கொலுசை நம்ம இந்த மாதிரி நல்லா வாஷ் பண்ணி விட்டுக்கலாங்க. அதில் இருக்கிற கொஞ்சம் அழுக்கும் நமக்கு வந்துடும் வெளியே. இந்த மாதிரி செஞ்சோம்னாலே நம்ம வீட்டிலே ஈஸியாக பாலிஷ் பண்ணிடலாங்க. இது கொலுசும் நமக்கு நல்லா பளபளன்னு இருக்கும். எவ்வளோ கலர் மாறி இருந்தாலும் நமக்கு அப்படி கலர் கடைகளில் கிடைக்கிற மாதிரி கிடைக்குங்க. இப்போது சாதாரண சில் வாட்டர் எடுத்துக்குவோம், இல்லை வார்ம் வாட்டர் கூட எடுத்துக்கலாங்க. அதில் இந்த கொலுசை நல்லா நனைச்சி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள் நல்லா கலர் மாறி இருக்குது. நல்லா பாலிஷ் பண்ணின மாதிரி நல்லா நமக்கு கிடைக்குங்க. இப்போது நம்ம மேலேயும் கீழேயும் எடுத்து விட்டுக்கலாம். இப்போ நான் முன்ன காட்டுறதுக்கும் இப்போக்கே எவ்வளோ கலர் மாறி இருக்குது பாருங்கள். நம்ம அந்த தண்ணியிலேருந்து கொலுசை எடுத்துக்கலாம். ஈஸியாக வீட்டில் போட்டுடலாங்க. இது கடைக்கு எடுத்துகிட்டு போனால் ரொம்ப காஸ்ட் ஆகும். இந்த மாதிரி ஒரு 3 மாதத்துக்கு ஒரு டைமு இல்லைன்னா 2 மாதத்துக்கு ஒரு டைமு கலர் எப்போ மாறுதோ நம்ம வீட்டிலே இந்த மாதிரி பாலிஷ் பண்ணிக்கலாங்க. ரொம்ப செலவும் கம்மி. இந்த டிப்ஸை ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும். அடுத்த டிப்ஸுக்கு போகலாம். நம்ம முருங்கைக்கீரையை தாங்க பார்க்க போகிறோம். முருங்கைக்கீரையில் நிறைய சத்துக்கள் இருக்குது. அதை நம்ம நிறைய பேர் அவாய்ட் பண்ணிடுறோம். அதை நம்ம என்னென்ன பண்ணலான்னு சொல்லிட்டு பார்க்கலாங்க. முருங்கைக்கீரையை ஃப்ரெஷ்ஷாக நமக்கு மார்க்கெட்டில் வாங்கிட்டு வந்துடலாம். இல்லைன்னா மரத்துலலாம் இருக்கும், நம்ம அதிலேருந்து எடுத்துகிட்டு வந்துடலாங்க. நம்ம வீட்டு மரத்தில் அது மேலே கொஞ்சமாக உப்பை தூவி விடலாம். கையில் தூவி விட்டு ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் போல் வச்சுருக்கலாங்க.
இப்போது அப்படியே ரெஸ்ட்டில் விடலாம் ஒரு 2லேருந்து 3 நிமிஷத்துக்கு. இப்போ நம்ம ஒரு பவுல் எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு நீங்கள் பிரிக்கும்போது அப்படியே தனித்தனியாக அந்த இலைகள்லாம் வருங்க. கொஞ்சமாக உப்பு நீங்கள் அதில் மேலே தூவி விட்டுட்டு இந்த மாதிரி முருங்கைக்கீரையை உருவும் போது ஈஸியாக உங்களுக்கு உருவி வந்துடும். கொஞ்சம் கூட அந்த காம்பு வராதுங்க. இங்கே பாருங்கள், உங்களுக்கு காட்டுறேன். காம்பு அப்படியே இருக்குது, நமக்கு கீரை மட்டும்தான் வரும். முருங்கைக்கீரையை இந்த டிப்ஸு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. அந்த கொழுந்து கூட அந்த அளவுக்கு கலண்டுட்டு வருது பாருங்கள். தனித்தனியாக நமக்கு இலை வந்துடும். ஈஸியாக சீக்கிரமாகவே நம்ம முருங்கைக்கீரையை ஆஞ்சி எடுத்துடலாம். முருங்கைக்கீரையில் நிறைய ரெசிபி செய்யலாம். நீங்கள் என்னென்ன ரெசிபி செய்வீங்கன்னு சொல்லிவிட்டு நம்மளுடைய கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இதில் நிறைய சாம்பார் வைக்கலாங்க. அதே சமயத்தில் அடை சுடலாம், கேழ்வரகு அடை. இப்போது இங்கே பாருங்கள், தனித்தனியாக வருது பாருங்கள். இந்த முருங்கை கொம்பில் ரசம் செய்யலாங்க. ஒரு சில கோம்பு நமக்கு ஈஸியாக இந்த மாதிரி கலண்டு வந்துடும். இப்போது அடுத்ததாக நம்ம உருவி வைக்கலாம். இப்போ நம்ம ஸ்டோர் பண்ணி நம்ம முருங்கைக்கீரையை மொத்தமாக ஆஞ்சி எடுத்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாங்க. கர்ப்பிணி தாய்மார்கள்லாம் வாரத்தில் 2 முறை முருங்கைக்கீரை எடுத்துக்கலாம். குழந்தைங்களுக்கும் நம்ம கொடுக்கணும். இந்த மாதிரி பழுப்பு கலரில் இருக்கிறத நம்ம எடுத்துடலாம். மஞ்சள் கலரில் இருக்குங்க. அதை எடுத்துட்டு நம்ம கொழுந்து கீரையாக ஆஞ்சி வச்சுக்கலாம். ஆஞ்சி நீங்கள் அப்படியே ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், ஒரு இலையை நம்ம சீக்கிரமாக ஆயறதுக்கு இந்த டிப்ஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். டைம் கிடைக்கும் போது இந்த மாதிரி கீரை வாங்கி நீங்கள் ஆஞ்சி வச்சிட்டிங்கன்னா நீங்கள் தேவைப்படும் போது எடுத்து உங்களுக்கு என்னென்ன ரெசிபீஸில் போடணுமோ எல்லாமே நீங்கள் எடுத்து செஞ்சு வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த டிப்ஸ் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்றைக்கி பார்த்த எல்லா டிப்ஸுமே உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். எல்லாமே ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும். நம்ம சேனலில் நிறையா குக்கிங் வீடியோஸும் கிச்சன் டிப்ஸு நிறைய போட்டிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு டைமு விசிட் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எல்லாமே நான் யூஸ் பண்ணி எனக்கு ரொம்ப ஒர்க் அவுட் ஆன பிறகு தான் உங்களுக்கு நான் டிப்ஸாக சொல்லிகிட்ருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச டிப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். விஷ் யூ ஹாப்பி குக்கிங். தேங்க்யூ.